பாஸ்கா காலம் 5வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி யோவான் 13 பிரிவு 31 தொடக்கம் 33 வரை, மீண்டும் 34 முதல் 35 வரை. 1921 ஆண்டில் நியூயார்க் மாநிலத்தில் உள்ள சிங் சிங் சிறைச்சாலையில் லேவிஸ் சிறை வார்டனாக நியமிக்கப்பட்டார். அந்த காலகட்டத்தில் சிங் சிங் சிறைச்சாலையைப் போல வேறு எந்த சிறைச்சாலையும் போக்கிரித்தனமான ஒன்றாக இருந்ததில்லை. லேவிஸ் லாஸ் 20 ஆண்டுகள் அந்த சிறைச்சாலையில் வார்டனாக பணிபுரிந்தார். 20 ஆண்டுகள் முடிந்து அவர் ஓய்வு பெற்ற போது அந்த சிறைச்சாலை ஒரு மனிதாபிமான நிறுவனமாக மாறியது. அந்த சிறைச்சாலை மனிதாபிமான நிறுவனமாக மாறியதற்கு லேவிஸ் தான் காரணகர்த்தா என்றனர். இந்த சிறைச்சாலையின் மாற்றத்தை பற்றி பத்திரிகையாளர்கள் கேட்டபோது, சிறைச்சாலையின் வெளியே இருக்கின்ற கல்லறையில் துயில் கொண்டிருக்கும் தன் மனைவியையே எல்லாம் சாரும் என்று சொன்னார் லேவிஸ். தன்னுடைய கணவர் இந்த சிறைச்சாலையின் வார்டனாக மாறிய போது கேத்ரின் லேவிஸ் 3 குழந்தைகளுக்கு இளமை நிறைந்த தாயாக இருந்தார். அவரது கணவர் அந்த சிறையின் வார்டனாக மாறியதிலிருந்தே எல்லோரும் அவரிடம் சிறைச்சுவர்களுக்குள்ளே கால் வைக்க கூடாது என்று எச்சரித்தனர். கேத்ரின் அவர்கள் சொன்னதை கேட்கவில்லை. சிறையில் முதல் கூடை பந்து விளையாட்டு நடைபெற்ற போது அவர் தனது அழகிய 3 குழந்தைகளோடு அந்த ஆட்டத்தை கண்டுகளிக்க பார்வையாளர்கள் எல்லாம், அதாவது சிறை கைதிகள் எல்லாம் அமர்ந்து பார்க்கும் ஸ்டாண்டில் அமர்ந்து கொண்டார். அப்போது அவர் ஒரு முடிவெடுத்தார். நானும் என் கணவரும் இங்கிருக்கின்ற ஆண் சிறை கைதிகளை கவனித்துக் கொள்ளப் போகிறோம். அவர்கள் என்னை கவனித்துக் கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி, நான் இனிமேல் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என்று நடைபயில ஆரம்பித்தார். கேத்ரின் தனது கணவரிடம் சிறை கைதிகளை பற்றி தெரிந்து கொள்ளவும், அவர்களை பற்றிய தகவல் அடங்கிய பதிவேடுகளை நன்றாக படிக்கவும் தன் கணவரை வலியுறுத்தினார். அந்த பதிவேட்டில் ஒரு கொலைகார சிறை கைதி பார்வையற்றவராக இருப்பதை தெரிந்து கொண்டு அவரை பார்க்க சென்றார். கேத்ரின் அந்த கைதியின் கையை பிடித்து கொண்டு, நீ பிரெய்லி படிப்பாயா என்று கேட்டார். அதற்கு அந்த பார்வையற்ற சிறை கைதி, பிரெய்லி என்றால் என்ன என்று கேட்டான். பிரெய்லி என்பது பார்வையற்றவர்கள் படிக்க பயன்படுத்தும் ஒரு ஊடக கருவி என்று சொல்லி, பிறகு அவனுக்கு அதை எப்படி படிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சிறை கைதி தன்னை பயிற்றுவித்த கேத்ரினை நினைத்து அன்பின் மிகுதியால் அழுவார். பிறகு கேத்ரின் காது கேளாத ஊமையாக இருந்த இன்னொரு கைதியை கண்டார். கேத்ரின் சைகை மொழியை கற்றுக்கொள்ள பள்ளிக்கூடம் சென்றார். 1921 ஆண்டிலிருந்து 1937 ஆண்டு வரை சிங் சிங் சிறைக்கு உயிரோடு வந்த இன்னொரு இயேசு என்று பலர் கேத்ரினை பற்றி பேசத் தொடங்கினார்கள். இப்படி வாழ்ந்து வந்த கேத்ரின் ஒரு நாள் கார் விபத்தில் கொல்லப்பட்டார். அடுத்த நாள் அவருடைய கணவர் வேலைக்கு வரவில்லை. எனவே அவருக்கு பதிலாக இன்னொரு வார்டன் அன்று செயல்பட்டார். சிறையில் உள்ள அனைத்து கைதிகளும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்பதை உடனடியாக உணர்ந்து கொண்டார்கள். சிறைச்சாலையிலிருந்து
3/4 மைல் தொலைவில் உள்ள அவரது வீட்டில் ஒரு சவப்பெட்டியில் கேத்ரினுடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது. அன்றைய நாளில் வார்டனாக செயல்பட்டவர் காலையில் சிறையை சுற்றி பார்க்க வெளியே வந்தபோது குற்றவாளி கைதிகள் அனைவரும் பெரும் கூட்டமாக சிறைக்கூடத்தின் பிரதான வாயிலிலேயே நிற்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர்கள் அருகில் வந்தபோது அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதையும் குற்றவாளிகள் அனைவரும் சோகத்தில் மூழ்கியிருப்பதையும் கண்டார். அவர்கள் எவ்வளவு கேத்ரினை அன்பு செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார். அந்த வார்டன் அவர்கள் பக்கம் திரும்பி, சரி, நீங்கள் அனைவரும் போகலாம். ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அனைவரும் இருட்டுவதற்குள் சிறைக்கு வந்துவிட வேண்டும் என்று கூறினார். பின்னர் அரண் போல பூட்டியிருந்த நுழைவாயிலை திறந்தார். கைதிகள் அனைவரும் தங்களை நேசித்த கேத்ரினுக்கு இறுதி மரியாதை செலுத்த எந்த காவலரும் இன்றி சென்றனர். 3/4 மைல் தூரம் நடந்து இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு எல்லா குற்றவாளிகளும் ஒருவர் விடாமல் எல்லோரும் மீண்டும் சிறைச்சாலைக்கு திரும்பினர். கேத்ரின் கடைபிடித்த அன்பின் கட்டளையை அவர்களும் கற்றுக்கொண்டனர். இன்றைய நற்செய்தி இயேசு தன் சீடர்களுக்கு கொடுத்த பிரியாவிடை உரையினுடைய ஒரு பகுதி. இந்த உரையில் மிக முக்கியமான சீடர்கள் தனக்கு பிற்பாடு உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு சென்றார் இயேசு. வசனம் 35, நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் கற்றுக்கொள்வர் என்றார். நாம் அனைவரும் அணிந்திருக்கும் தங்க சிலுவையினால் நாம் ஒரு கோவிலை பார்த்ததும் சிலுவை அடையாளம் வரைவதாலும் ஒருவர் கிறிஸ்தவன் என்று அறிந்து கொள்ளப்படுவதில்லை. மாறாக ஒருவர் மற்றவரிடம் செலுத்தும் பரஸ்பர அன்பினால் மட்டுமே ஒருவர் கிறிஸ்தவராக மற்றவரால் அறிந்து கொள்ளப்படுகிறார். எனவே ஒருவன் கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாள சீட்டு அன்புதான். சாலமோன் அரசன் யாருடைய குழந்தை என்ற சர்ச்சையில் அன்பின் வழியாகத்தான் அந்த குழந்தையின் உண்மை தாயை அடையாளம் கண்டுகொண்டான். அதுபோல இயேசுவின் உண்மை சீடர்களை இந்த உலகம் அவர்களின் அன்பின் அடையாளத்தினாலேயே உணர்ந்து கொள்ள முடியும். இயேசுவின் அன்பு கட்டளை பழையதும் புதியதும் சேர்ந்த கலவையாகும். பழைய ஏற்பாட்டில் லேவியர் புத்தகத்தில் 19:18 நாம் வாசிக்கிறோம், நீ உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய் என்று கூறுகிறது பழைய ஏற்பாடு. இயேசு புகுத்திய புதுமை, நான் உன்னை அன்பு செய்வது போல நீயும் அடுத்திருப்பவரை அன்பு செய். இயேசுவின் அன்பு அனைத்து எல்லையையும் கடந்த அன்பு, நிபந்தனைகளே இல்லாத அன்பு. இந்த அன்பு உலகில் உள்ள ஏழைகள் நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று உணர்த்துகிறது. விரக்தியில் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வாழ்பவர்களை அரவணைக்க வேண்டும் என்று நமக்கு தெரிவிக்கிறது. கடவுளின் உண்மை அமைதி இந்த உலகத்திற்கு நமது செயல்பாடுகள் வழியாகவும் ஜெபத்தின் வழியாகவும் அடைய முடியும் என்பதையும் கற்பிக்கிறது. இத்தகைய அன்பிற்கு அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட், நம்பிக்கை, ட்ரஸ்ட் மிக முக்கியம். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, மாறாக இரக்க செயல்களில் ஈடுபட்டு அடுத்தவரின் ஆன்மீக உடல் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் உண்மையான அன்பு. இந்த அன்பு வலிமையான, நேர்மறையான, கடினமான, உறுதியான செயல்பாடாகும். எனவே இயேசு முடியாததை நமக்கு
கற்றுத்தரவில்லை, முடியாததை செய்யச் சொல்லவில்லை. இவன் என்னால் அன்பு செய்ய முடியாதவன், இவள் என்னால் அன்பு செய்ய முடியாதவள் என்று ஒன்று இல்லை இந்த உலகத்தில். அன்பு செய்தால் எதையும் செய்ய முடியும். அன்பே இயேசுவை பின்பற்றுகிறவனுக்கு ஒரு துருப்புச் சீட்டு, அடையாளச் சீட்டு என்பதனை உணர்ந்து அன்பு செய்வோம். இயேசுவின் சீடராய் வாழ்வோம். ஆமீன்.